அதே அந்த படையப்பா படத்திலேயே தங்க பஸ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளதான் அப்படிங்கிற வரியுமே அது வைரமுத்து எழுதின வரிகள் அது அவருடைய ஆத்திரத்தை அவர் தீர்த்துக்கிட்டாரு. இதுதான் மெயினா வந்தது. மற்றபடி எம்ஜிஆருக்கு அவருக்கு மத்தியில் நிறைய தகராறுகள்லாம் இருந்தது. அதை வந்து அந்த பிரச்சனை. அதே அந்த படையப்பா படத்திலேயே தங்க பஸ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளதான் அப்படிங்கிற வரியுமே அது வைரமுத்து எழுதின வரிகள் அது அவருடைய ஆத்திரத்தை அவர் தீர்த்துக்கிட்டாரு. சொல்றாங்களே தங்க பஸ்பம் சாப்பிட்டவனு மண்ணுக்குள்ளன்னு போட்டாரு. அது அவருடைய இது வரிகள். தங்க பஸ்பம் எவ்வளவு பேர் சாப்பிட்டா அது நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம். பட் அந்த அந்த படத்துல வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ஜெயலலிதா அம்மையாருடையது. நீங்க முன்னாடியே சொன்னதுதான், இந்த ப்ரொடியூசர்ஸை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மூவிக்கு கொடுத்தாங்க, படம் ரிலீஸ் அப்ப படத்துக்கே நிறைய வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இவர் படத்துக்கு கொடுக்கல, இன்னும் சொல்ல போனா கமல் படத்துக்கு கொடுத்தாங்க. கமல் படத்துக்கு, விஸ்வரூப படத்துக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி விஜயனுடைய சில படங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்க. அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த மாதிரி கிளீனாக நிறையா தொந்தரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் வந்து வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு மேடம் பார்க்கணுன்றாங்கன்னு சொல்லிட்டு காலைல 11 மணிக்கு வரவழைச்சாங்க. 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்தார். பார்க்கல அந்த அம்மா அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க, போ அப்படின்ட்டாங்க. உடனே விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்பா அரசியலுக்கு வந்து அம்மாளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, கட்சியை கழிச்சிட்டாங்க. அந்த விஜய் தான் இப்போ வந்து கட்சியை நடத்துகிறாரு. நானே வருவேன்னார். அன்றைக்கி எங்கேப்பா போனேன்? உடனே உங்கள் அப்பா வந்து கட்சியை கலைக்க சொன்னியே, ஏன் கலைக்க சொன்னேன்? இப்போயே அன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி 10-15 வருஷம் ஆகிருக்கும். எவ்வளோ பெரிய கட்சியாக வந்திருக்கலாம்.